ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னுடைய vlogல நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து காத்தால ஏச்ச உடனே மால்டவா தான் எப்போவுமே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்குவோம். அதை எப்படி மிக்ஸ் பண்ணி நான் எப்படி எங்கள் 2 பேருக்கு ஒரு 8 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் வந்து எப்போவுமே மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் கூட அது கட்டி பதம் இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா அது மட்டும் சேர்க்கல, மற்றபடி எல்லா தானிய வகைகளை வறுத்து நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் வந்து ஜலிச்சு ரெடியாக வச்சுக்கிறோம். ஏன்னா இது பசங்களும் சாப்பிட்றோம், நம்மளும் சாப்பிட்றோம். காத்தால ஏச்ச உடனே ஃபஸ்ட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சில்லுனா ஆனால் ஈஸியாகவே குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு வந்து உப்பு வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து டைரெக்டாக நான் அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சின்ன பவுல் நான் எடுத்து தொட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் பெரிய பவுலில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா பரவாயில்ல, எல்லா தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணி வச்சு, ஏன்னா மிக்ஸ் பண்ணினே இருக்கணுமே, அதனால் தண்ணி கொதித்த பிறகு ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிக்ஸும் ஈஸியாகிடும். நல்லா கொதித்து மேலே வரும், பொங்கி வரணும். ஏன்னா நம்ம மாவு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோன்றதுக்காக வந்து டக்குன்னு பண்ண முடியாது. இது ஏன்னா எல்லாமே மாவு சத்து, நல்லா வேகணும். அப்படி இல்லைன்னா வயிற்றுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னான்னே தெரியாது. நல்லா மாவை நல்லா எல்லா பருப்பு வகை நல்லா வறுத்து நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம போடணும். போட்டாலும் நல்லா பொங்கி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம கலக்கினா தான் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாயங்கால போல் மிஷினில் மாவு அரைக்கலான்னு, இது வந்து புழுங்கல் அரிசி, அது வந்து சொல்லுவாங்களே மட்டர் ரைஸ், அது நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாதம் வெடிக்கிறதுலேயும் சரி, எனக்கு ஒண்டி செப்பரேட்டாக செய்யல. அந்த மட்டர் ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் 2 கிளாஸ் அரிசி, ரேஷனில் போடுற 2 கிளாஸ் அரிசி, 4 கிளாஸ் அரிசி, அது கூடவே வந்து 1 கிளாஸ் வந்து உளுந்து, எல்லாமே எடுக்கும் போதுவே தனித்தனியாகவே ஊற வச்சிடுறேன் நான் நார்மலாகவே. அது கூடவே வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு, ஒரு என் கையில் அரை கைன்னு வச்சுக்கோங்களேன், அரை கை கடலப்பருப்பு, கொஞ்சமாக வந்து வெந்தயம். ஏன்னா இது நான் தோசையும் சுடுவேன், அதே போல் வந்து இட்லிக்கு ஊற்றுவேன். அதனால் 2 in 1 தான் எப்போவுமே நான் அரைச்சி வைக்குவேன். உளுத்தப்பருப்பு நிறையா போட்டால் இட்லி நல்லா வரும். கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் வெந்தயமாக போட்டால் தோசையும் நல்லா வரும். அது கூட வந்து ஜவ்வரிசி வந்து மெஷர்மெண்ட்டுக்கு அதில் வந்து 3/4 பாகம், ஃபுல் பாகம் உளுத்தப்பருப்பு போட்ட மாதிரி 3/4 பாகம் ஜவ்வரிசி போட்டுக்கிறேன். இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நான். ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கிற இடத்துல வந்து அது வாஷ் பண்ண முடியாது. க்ளீனாக 4-5 வாட்டி வாஷ் பண்ணி எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுக்கு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, கஞ்சோ குடித்தாச்சு. மத்தியானம் போல் ஒரு 12 o'clock போல் வந்து பாலக்கீரை போட்டு சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகல, அதனால் வீட்டில் சமைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இவ்வளோ சீக்கிரம் செஞ்சு வச்சா மத்தியானத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக அந்த மிக்ஸி ஜாரில் வந்து பாலக்கீரை, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சமாக முந்திரி போட்டு நைஸாக அரைச்சி தூரமாக எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ சிக்கன் நான் வந்து 1 kg எடுத்துக்கிறேன்னா நல்லா 3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி ரெடியாக, நான் எல்லாமே பொருள் ரெடியாக வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட செஞ்சு காட்டின்னு இருக்கிறேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து வதங்கட்டும். அது கூடவே வந்து
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்ல ஸ்மெல் வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்மெல்லோடு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஃபுல்லாக பச்சை வாசனை தான் அடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ட்ரை ஆன உடனே அது கூடவே வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் கொழிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் போடணும். நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம போட்ட சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் இதுக்கு மேலே தான் நான் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, பெப்பர் பவுடர், இது 5 பொருளாக நான் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா ட்ரையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொழும்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாவத்திரி போட்டோம். நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா வதங்கின பிறகு சிக்கன் போட்டோம். சிக்கன் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே வந்து நான் பாலக்கீரையும், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், முந்திரி அரைச்சி வச்ச மிக்சடு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணும். இப்போ சிக்கன் நிறையா இருக்கும், மசாலா கொஞ்சம் இருக்கும். இல்லை மசாலா நிறையா இருக்கும், சிக்கன் கொஞ்சம் இருக்கும். நம்ம நிறையா அரைச்சிட்டா கூட நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கினா போதும். எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம், எல்லாத்தையுமே ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. சிக்கன் வந்து கொஞ்சமாக இருந்து மசாலா நிறையா இருந்தால் கண்டிப்பாக குழம்பு வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், சிக்கன் வந்து இந்த முழுகிற அளவுக்கு இவ்வளோ சிக்கன் இருக்குது, இவ்வளோ கிரேவி கரெக்டாக விசில் வந்த பிறகு அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். சிக்கன்லேயும் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நல்லா இது வந்து 2 விசில் விட்டுட்டு எடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கத்தில் வந்து நான் ரைஸ் வச்சுருக்கிறேன். ரைஸுக்கு தான் நம்ம மத்தியானமாக சாப்பிட போகிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஈவினிங் போல் மாவை வந்து அரைச்சி வச்சுட்டேன். மறுநாள் காத்தால மாவு வந்து புசுன்னு ரொம்பவே நல்லா வந்துச்சு. நான் காத்தாலே இட்லி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.